அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான வணக்கம். நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து சரியாக 6வது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு மாந்தோப்பை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த மாந்தோப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தார் ரோட்டு மேலேயும் நல்லா கிழக்கு பார்த்து ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா 110 அடி ரோடு ஃப்ரண்டேஜில் ஃபுல்லாக வந்துக்கிட்டு உங்களுக்கு கல்கால் மற்றும் கம்பி போட்ட ஃபென்சிங் போட்டு ரொம்ப அருமையாகவே வந்துக்கிட்டு அமைச்சிருக்காங்க. இந்த தோப்பில் ஒரு வீடு இருக்குங்க. ஒரு வீடு இருக்குது. லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடு தான். 10க்கு 12 அப்படின்ற மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்டில் போட்டு நம்ம வந்துக்கிட்டு படுக்கலாம். கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது. 10க்கு 12 2 கட்டில் தாராளமாக போடலாங்க. இதில் இந்த மாந்தோப்பில் என்னென்ன ஊடு பயிர் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா, மா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சை இருக்குது, தென்னை இருக்குது, கொய்யா இருக்குது. ரொம்ப ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியில் இந்த மாந்தோப்பை பொறுத்தளவுக்கு நான் போட்ட நிறைய வீடியோ வந்துக்கிட்டு இப்போ கண்டினியூட்டியாக போட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த மாந்தோப்புலாம் உங்களுக்கு போரோ கிணறோ சர்வீஸோ எதுவுமே இருக்காதுங்க. ஏன் இருக்காது அப்படின்னா, மாமரத்துக்கு தண்ணின்றது வந்துட்டு அவசியம் கிடையாது. மழை பெய்கிற காலங்களில் அந்த மழை நீரை சேமித்து வெயில் காலங்களில் அதை வந்துக்கிட்டு உணவை வந்து சேமிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு முற்றிலும் வந்துக்கிட்டு தெரியல. ஆனால் விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான்றதை பார்க்குறேன். ஏன் இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எல்லா தோட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குன்ற மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா ஆத்தோரமாக வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கால் போகும். அந்த வாய்க்கால் டீசல் மோட்டர் எடுத்து உங்களுக்கு விவசாயம் வந்துக்கிட்டு பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி மழை வந்துக்கிட்டு சாயந்தர நேரத்தில் கம்பல்சரி மழை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயிகள் நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் போட்டு பெரிய பெரிய இந்த நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பைப்பு இந்த போது பார்த்திங்களா, இந்த பைப்பு போட்டு உங்களுக்கு அருமையாக விவசாயம் பண்ணுறாங்க. அது மாமரத்துக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எலுமிச்சை மரத்துக்கும் சரி, தென்னை மரத்துக்கும் சரி, கொய்யா மரத்துக்கும் சரி சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்துட்டு ஆங்காங்கே பிலா மரங்கள்லாம் நிறையாவே இருக்குது. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த இடம் வந்துட்டு மொத்தம் 3 ஏக்கருங்க. 3 ஏக்கரு. 3 ஏக்கருமே வந்துக்கிட்டு ஃபுல் ஃபென்சிங் போட்டு ரொம்ப ஒரு அருமையாகவே பண்ணியிருக்காங்க. இந்த தோட்டத்தை வாங்க விரும்புகிறவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதில் செலவு பண்ணணும், போர் போடணும், தொட்டி நீர் பாசனம் பண்ணி எந்த இதுவுமே இல்லைங்க. நீங்கள் வந்துட்டு நார்மலாக பக்காவாக போயிடலாம். பக்காவாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விவசாயம் பண்ணலாம். ஏன்னா மாதத்துக்கு நல்ல ஒரு வருமானம் வருது. எப்படி வருமானம் வருதுன்னா, இது எலுமிச்சை சீசனுங்க. ஒரு சிமெண்ட் சாக்கில் இருக்க பை 27 கிலோங்க. 27 கிலோ 5000 வரைக்கும் வந்துக்கிட்டு போயிட்டுருக்குங்க பெரியவள மார்க்கெட்டில். விசாரித்து தான் நம்ம வந்துக்கிட்டு சொல்கிறோம். விசாரித்து தான் வீடியோவும் போடுறோம். இதாங்க உண்மை. ரொம்ப ஒரு அருமையான இடங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். சுற்றிலும் மலைகளாகவும் நடுவில் தோட்டமாகவும் நல்லா பச்சை பசேல்னு ரொம்ப ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்திங்கன்னா 27 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 27 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நார்மலாக ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியே போரு கிணறு சர்வீஸு கல் ஃபென்சிங் எதுவுமே இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 27 ரூபா தான் சொல்கிறாங்க. ஃபைனலாக 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் இதில் மார்க்கெட் விலை இவ்வளோ விவசாயம் வச்சும் உங்களுக்கு கம்மியாக தான் சொல்கிறாங்க. 27 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 27 லட்சன்றது நிர்ணய விலை இல்லை. இது மொத்தம் 3 ஏக்கர். ஒரு ஏக்கரின் விலை 27 லட்சம் சொல்கிறாங்க. 27 லட்சம் என்பது நிர்ணய விலை இல்லை. இந்த விலையிலிருந்து சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு என்றென்றைக்குமே எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.